நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உண்மையை சொல்லுங்கடா, அவங்களுக்கு என்ன தந்தா? எங்களுக்கு அபி என்ன கொடுத்தானே உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பெரியவனா நீ? அவன் அந்த கையறா. உண்மையை சொல்றா, அபிராமிக்கு உனக்கு என்ன டீலிங்க? அது வந்துன்னு கொஞ்சம் பணத்துக்காக தான். அவ எதுக்கிட்ட உனக்கு பணம் கொடுக்கணும் சொல்லு. அவ என்னோட பழைய கிளாஸ்மேட் அபிராமி. எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாதனால அபிகிட்ட கொஞ்சம் கடனா பணம் கேட்டு இருந்தோம். நீ எல்லாம் வேலை வெட்டி இல்லாம திரியிறேன்னு நீ வச்சிருக்க வண்டி பார்த்தா தெரியலையே. அப்போ அபி உன்னோட கிளாஸ்மேட் அப்படிதானே? தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவ்வளவுதான். நீ கேட்டல நான் யாருன்னு. என்ன மறுபடியும் பார்க்கும்போது அப்புறம் உங்களுக்கே தெரிய வரும் நான் யாருன்னு. சார். சொல்லுமா, நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? சார், நான் அருண் ஷேனாயோட வைஃப். இவர் அட்வொகேட் பிரதாப். என் புருஷனோட கேஸ் டீடைல்ஸ் பத்தி பேசதான் வந்திருக்கோம். அருண் ஷெனாய் கூட ஒரு 5 நிமிஷம் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த பெயில் அப்ளிகேஷன்ல ஒரு சைன் வாங்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். சரி, இங்கே இருங்க. அருண் ஷெனாயை நான் அனுப்பி வைக்கிறேன். சார், அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. ரொம்ப டென்ஷன்ல இருப்பாரு. நீங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனால தான் நீங்க என் கூட வரணும்னு நான் சொன்னேன். அதனால என்ன, அருணுக்கு விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம். வாழ்நாள் முழுக்க ஒரு ஆள் உள்ள இருக்கிற அளவுக்கு இந்த கேஸ் ஒன்றும் பெருசு இல்லை. அருண் ஷெனாய், என்ன பண்ணிட்டு இருக்க? கனவு கண்டுகிட்டு இருக்கியா? என்ன விஷயம் சார்? உன்னை பார்க்கறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. யார் சார் அது? உங்க மனைவியும் வக்கீலும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விசிட்டர்ஸ் ரூமுக்கு போ. நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் போ. சாரி சார், எனக்கு இப்போ உங்களை பார்க்க விருப்பமே இல்லை. ஹலோ, உன் பொண்டாட்டியும் உன் கேஸை பத்தி வக்கீலும் பேசுறதுக்கு தான் வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவரையும் பார்க்க விரும்பலையா? வேண்டாம் சார், நான் உங்களை பார்க்க விரும்பல. உனக்கும் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்புறம் ஏன் பார்க்க மாட்டேன்னு சொல்ற? எனக்கு அவளையும் அவளோட வக்கீலையும் பார்க்க விருப்பமே இல்லை. அவங்க 2 பேரையும் திரும்ப போக சொல்லிருங்க. சரி. சார், என் வீட்டுக்காரர் எங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க 2 பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. கேஸ் விஷயமா நான் வக்கீல கூட்டிட்டு வரேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் சார். வக்கீல அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு தடவை கூப்பிடுங்க சார். இன்னொரு முறை கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. அவருக்கு உங்களை பார்க்கவோ பேசவோ விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா உங்க உதவி அவருக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. நீங்க கிளம்பலாம். சார், அவருக்கே விருப்பம் இல்லைன்னா அப்புறம் நீங்க எதுக்காக எஃபர்ட் எடுக்கிறீங்க? சார், இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. அவர் கண்டிப்பா வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். சரிம்மா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அவர் மூட் அவுட்ல இருக்காரோ என்னவோ. எது எப்படியோ நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வந்து பாருங்க. அப்ப அவர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. மேடம்,
அருணுக்கு விருப்பம் இல்லைன்னா நாம இங்க நின்று என்ன பிரயோஜனம்? வாங்க மேடம் போலாம். இந்து, அருண் அப்போ உன்னை பார்க்க கூட விருப்பப்படலையா? பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் ரகு மாமா? என்கிட்ட பேச அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் அவர் திடீர்னு இப்படி பண்றாரு? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? கம்பெனி விஷயத்துல நான் எடுத்த முடிவுகள்ல அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நீ எதுக்கு அவர் கஷ்டப்படுற மாதிரி முடிவு எடுக்கணும்? அவர் உன் புருஷன் தானே. நான் என்னோட வேலையை செஞ்சேன், அவ்வளவுதான். அவரோட வேலையில சரியா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்திருக்காது. ஆனா அவர் தலைகீழா யோசிக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே நான் தான் அவர் யோசிக்கிறாரு. எது எப்படியோ அருண் ரொம்ப நாள் ஜெயில வைக்காம வெளியே கொண்டு வரணும். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பத்தி அவர்கிட்ட சொல்லதான் நான் அங்க போனேன். ஆனா அவரை பார்க்க முடியல. ஜெயில் வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியானது இல்லம்மா. அருண் மாதிரி ஒரு ஆளுக்கு அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதனாலதான் அவரு உன்னை பார்க்க விருப்பப்படல போல இருக்கு. நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காத. இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த? அண்ணனை தான் பார்க்கணும்னா அது ஆபீஸ்ல பார்த்தா போதும். இது என்னோட வீடு. இங்க நீ வர்றது எனக்கு பிடிக்காது. நீங்க இருந்து போலாம். நான் இங்க வந்தது அனந்த் அண்ணனை பார்க்கறதுக்கு இல்ல, உன்னையும் உன் அப்பாவையும் பார்க்கறதுக்கு தான். உங்களை பார்க்க இந்த வீட்டுக்கு வராம வேற எங்க போறது சொல்லு? எங்களை பார்க்க நீ எதுக்கு வந்த? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்னும் இல்ல. ஆனா உன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. சமீப காலமா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ பணம் கொடுத்த அந்த 2 இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்தேன். எனக்கு பல பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நான் யாருக்கு வேணா பணத்தை கடனா கொடுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்கிட்ட வந்து கேக்குற? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நான் கேக்குறேன். அந்த 2 பசங்களோட உனக்கு என்ன கனெக்ஷன்? அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம கம்பெனியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளு தானே அந்த ஜேபி. மாமாவை கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணவன். அப்படிப்பட்ட ஆள் கூட உனக்கு என்ன கனெக்ஷன்? எனக்கும் ஜேபி சாருக்குமான உறவு என்னன்றது என்னோட புருஷனுக்கும் மத்தவங்களுக்கும் நல்லா தெரியும். அத பத்தி நீ புதுசா விசாரணை எல்லாம் பண்ண வேண்டாம். நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பசங்களுக்கும் உனக்கும் என்ன டீலிங்? அத பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நீ எதிரியோட சேர்ந்துக்கிட்டு சொந்த புருஷனையும் குடும்பத்தையும் துரோகம் பண்ற மாதிரியான வேலை எல்லாம் எனக்கு இல்ல. அபி, வார்த்தை அளந்து பேசு. நீ தப்பான வழியில போக கூடாதுன்னு தான் நான் இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். நீ இப்ப சொல்றத கேட்டா கொலை செஞ்சவன் வேதம் ஊதுற மாதிரி இருக்கு. ஏய், முதல்ல நீ நல்லாகிற வழிய பாரு. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்லது பண்ணு. கம்பெனி விஷயம்னு சொல்லிட்டு நீ சில பேர் கூட சுத்திட்டு இருக்க விஷயம்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத. நான் இப்ப யார் கூட சுத்திட்டு இருக்கேன் தெரியும்னா சொல்ல. அபி, தேவையில்லாம கட்டுக்கதையெல்லாம் சொல்லாத. அப்போ நான் பழி போடுறேன்னு சொல்றியா? ஏய் இந்து, நீ ஓவரா பேசாத. எனக்கு நீ பண்ற எல்லா விஷயமே தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சுட்டு மாமா கிட்ட எதேதோ சொல்லி நம்ப வச்சுட்ட. நீ இந்த லைஃப கண்டினியூ பண்ணணும்னு இனிமே நீ எதிர்பார்க்காத. உன் சுயரூபத்தை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ செய்யற தவறுகளுக்கெல்லாம் நீ தண்டனையா அனுபவிக்க தான் போற. ஏ அபிராமி, நீ என்ன திட்டம் போட்டிருக்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்னோட புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சவ தானே நீ. நான் சாக மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட ஆசையை தீர்த்துக்க எவ்வளவு கீழ்த்தரமான வேலை வேணா செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அருண் மாமா கூட சேர்ந்து நான் கண்டிப்பா வாழதான் போறேன். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னொருத்தையோட புருஷனுக்கு ஆசைப்படுற உன்னோட மனச என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க. நீ என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னா அதுக்கு நான் சாகணும்.
என்ன கொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னால என் புருஷனை தட்டி பறிக்க முடியும். உன்னை நான் எதுக்கடி கொல்லணும்? ஜெயில போய் கிடக்கவா? அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. என் கண்ணு முன்னாடி தானே நீ என் மாமாக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்க. அதே மாதிரி உன் கண்ணு முன்னாடி நான் என் மாமா கூட வாழ்ந்து காட்டுறேன்டி. அப்படி ஒரு காட்சிய உனக்கு காட்டுறதுக்கு தாண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீ ட்ரை பண்ணு, நடக்குதா பார்க்கலாம். அருண், உனக்காக எல்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வாடா. வா அருண், நீ வந்துட்டப்பா. அருணுக்கு ஜாமீன் கிடைச்சிடுச்சு பாட்டி. என் பேரை என்னவோ போல ஆயிட்டான். போலீஸ்காரங்க உன்னை கொடுமைப்படுத்தினாங்களாடா? என்னை யாரும் ஒன்றும் பண்ணல பாட்டி. பொய் சொல்லாத. நான் வருத்தப்படுவேன்னு தானே என்கிட்ட உண்மையை மறைக்கிற. இத பாரு பார்வதி, நம்ம அருண் நம்ம கிட்டயே நல்லபடியா திரும்பி வந்துட்டான். அவன் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டான், முகத்தை பார்த்தாலே தெரியுது. பாட்டி, எப்படியோ அண்ணன் வந்துட்டார்ல, எதுக்கு கவலைப்படுறீங்க? உன்னை மறுபடியும் அவங்க புடிச்சிட்டு போவாங்களா? அம்மா, அருணுக்கு தான் ஜாமீன் கிடைச்சிருச்சுல்ல, இனிமே போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போக மாட்டாங்க. அருண், என்னடா இது? ஆனந்த், என்னடா கோலம் இது? ஜெயில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா அருண்? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துக்கு திடீர்னு போனதுனால ஒரு டென்ஷன், அவ்வளோதான். அந்த டென்ஷன் அவனை விட்டு இன்னும் போகல. அருண், நீ உள்ள போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அத்தை, இந்து எங்க? இந்து ஆபீஸ்க்கு தான் போயிருக்கா. அருண், ஏன் நீ ஃபோன் பண்ணலையா? இல்ல, கால் பண்ண முடியல. வந்ததும் வராதுமா நீ எதுக்கு அவளை பத்தி விசாரிக்கிற? நீ ஜெயிலுக்கு போனதும் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அவ எந்த விதமான முயற்சியும் பண்ணல. அத்தை, அப்படி சொல்லாதீங்க. இந்து அருணுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. அவளோட உதவியை இவன் தானே ஏத்துக்க மறுத்தான். அவன் எதுக்காகடா மறுத்தான்? இவன் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவனே கூட்டிட்டு போய் ஜாமீன் எடுக்க முயற்சி பண்ணா புத்தி இருக்கவங்க யாராவது ஒத்துக்குவாங்களா? நான் சரியான நேரத்துல ஒரு நல்ல வக்கீல் அனுப்பி வச்சதுனாலதான் ஜெயில இருந்து நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான். ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறமும் புருஷனை போய் ஜெயில இருந்து கூட்டிட்டு வரணும்னு அவளுக்கு தோணுச்சாடா? அவளுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததுனால தான் அவளால அங்க போக முடியல. அவளுக்கு பதிலா அனந்தனை அனுப்பி வச்சதே இந்து தானே. முடியும்னு நினைச்சா யாரும் எதை வேணாலும் செய்யலாம். ஆனா அவ போகணும்னு நினைக்கவே இல்லை. அவளுக்கு இவனை பாக்குறதுக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனாலதான் அவ போகாம ஆனந்த அனுப்பி வச்சிருக்கா. அம்மா, அண்ணன் ஜெயில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இனிமேலாவது நீங்க எல்லாரும் அண்ணனை நிம்மதியா இருக்க விடுங்க. அருண், நீ இந்துக்கு ஃபோன் பண்ணுப்பா. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பாவம் அவன் ஒவ்வொரு நாளும் அழுதழுது செத்துக்கிட்டு கிடந்தா. அவளுக்கு நீ இப்ப ஃபோன் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத்தை, நான் 4-5 நாளா ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது எல்லாம் உங்களுக்கு புரியணும்னா நீங்களும் ஜெயில கிடக்கணும். அருண், இப்ப நீங்க யாரும் எதையும் பேசாதீங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். பார்வதி, அவன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியற மாதிரி இருக்கே. என் புள்ள எப்படி மாறாம இருப்பான்? அவ்வளோ கஷ்டத்தை தானே அவ கொடுத்திருக்கா. அத்தை, அண்ணனுக்கு இந்து மேல நிறைய கோவம் இருக்கும்ல? இல்லம்மா, யாரு என்ன சொன்னாலும் அருண் இந்துவையும்
இந்துவ அருணையோ வெறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உறுதியானது அவங்களோட அன்பு. கடவுளே, அவங்களுக்கு இடையில ஒரு விரிசலும் ஏற்படாம நீதான் காப்பாத்தணும். என்னாச்சு? இவர் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாரு? பாரு, இந்த நேரத்துல ஏன் கால் பண்றீங்க? ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதை சரி பண்ணதுக்கு தான் கூப்பிட்டேன். கம்பெனி விஷயமா பேசணுமா? இல்ல அருண் ஜெயிலுக்கு போனானே அத பத்தியா? தப்பான புரிதல் சொல்றீங்களே, எதை பத்தின்னு சொல்லுங்க. பாரு, நீயாவது என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னோட கம்பெனியில நடந்த கலப்படம் பண்ண கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுலயும் முக்கியமா அருணையும் இந்துவையும் இந்த கேஸ்ல மாட்டிவிட நான் நினைச்சதே இல்லை. ஒரு நேர்மையான முறையில பிசினஸ் அணுகக்கூடிய நிலைமையில இருக்கிறேன்னா உன்னுடைய கம்பெனிக்கு எதிராக நான் செயல்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னோட கம்பெனிக்கு கெட்ட பேர் வர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் கனவுல கூட சிந்திச்சது இல்லை பார்வதி. அங்க உள்ள பிரச்சனைகள்ல என்னோட பேர் அடிபடுதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இங்க இப்படிலாம் நடக்கும்போது அதுல உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன். உண்மையை சொல்லணும்னா மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருந்துச்சு. நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்களோன்னு பயம் இருந்தது. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பாரு, நிரபராதிகளை தண்டிக்கக்கூடிய குணம் எனக்கு கிடையாது. உன் வீட்டில் உள்ளவங்களால நானும் வேட்டையாடப்பட்ட ஒருத்தங்கிற எண்ணம் என் மனசுல எப்பவுமே இருக்குது. அருணை ஜெயிலில் போட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவன் இந்த ராத்திரி நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா? பாரு, என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அப்ப ராத்திரியில இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் வர செய்யறாளா? அந்த ஜெகநாதனோட தான் இவ பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவ தான் கால் பண்ணி சொல்றான்னு நினைக்கிறேன். பழைய காதல் திரும்பவும் பூத்து குலுங்குதுன்னா அத நான் என்ன செய்யறேன்னு பாருடி. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து நெருக்கமா இருக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அப்புறம் என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா பாரு? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை உங்க வீட்டுக்கு வந்து நானே சொல்லிட்டேன்ல. நம்ம பொண்ணு, அவளை தேடி கண்டுபிடிக்கணும். அவ எனக்கு வேணும். அவளுடைய அப்பாங்கிற முறையில அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வேற எதுவும் உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல. வந்துட்டீங்களா? மேடம் வரதுக்கு எவ்வளோ லேட் ஆச்சு? கான்ஃபிடென்ஷியலாக ஏதாவது மீட்டிங் இருந்துச்சா என்ன? இல்லைனா புது ஃப்ரெண்ட்ஸாக உங்களுடைய வீட்டில் போய் மீட் பண்ணிட்டு வந்தியா என்ன? என்னங்க, என்ன காரியம் பண்றீங்க? இதை பார்த்துமா உனக்கு புரியலன்னு சொல்ற? இதுக்கு பேர் தான் ஆல்கஹால். என்னங்க, வேண்டாம். நீங்க ஒரு குடிகாரன் ஆக கூடாது. நீங்க தப்பு பண்றது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. கையெடு.
என்னடி சொன்ன? நான் பண்ற தப்பை பார்த்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதா? கம்பெனி குடோன்ல எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய பொருள்ல கலப்படம் ஏற்பட்டதுக்காக நான் ஜெயிலுக்கு போனப்போ அந்த காட்சியை பார்த்து நல்லா ரசிச்சியா? அதை விட இது ஒன்றும் குற்றம் இல்லடி. இங்க பாருங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க? எதுக்கு என் மனசு இப்படி காயப்படுத்துறீங்க? உன்னை காயப்படுத்தல நான் சரக்கு அடிக்கலடி. உன்னால என் மனசுல ஏற்பட்ட காயம் ஒண்ணு இருக்க, அதை மறக்க தாண்டி இப்ப குடிச்சிட்டு இருக்கேன். குடிப்பேன்டி, நான் இன்னமும் குடிப்பேன். நான் குடிச்சு குடிச்சு சாவண்டி. அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்கல்ல? என்னங்க வேண்டாம். ஏய், நீ பேசாத. எல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் ஜெயில இருந்து வெளியே வருவேன்னு உனக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் நீ என்ன கூப்பிடுறதுக்கு ஜெயிலுக்கு வந்தியா என்ன? என்னங்க அது? அந்த டைம்ல நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன். வேணும்னு வராம இல்லங்க. ஆமா, நீ வேணும்னு தான் வராம இருந்த. ஏன்னா நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல. ஜெயிலுக்குள்ள இருக்கிற புருஷனை பிக்கப் பண்றது கம்பெனி சிஇஓவா இருக்கிற உனக்கு அசிங்கம் இல்ல? இங்க பாருங்க, நான் வரணும்னு தான் நினைச்சேன். அப்பதான் ஒரு கிளையண்டோட அர்ஜென்ட் மீட்டிங் இருந்துச்சு. உங்களை கூட்டிட்டு வர அனந்தண்ணனை அனுப்பி வச்சதே நான் தானே. நிறுத்துடி. உனக்கு நான் முக்கியமா இல்ல கிளைண்ட் முக்கியமா? என்ன நீ முட்டாளாக்க பார்க்காத. எந்த ஒரு கிளைண்ட் உன்னை பார்க்க வரல. நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்க நம்ம கம்பெனில உனக்கு எந்த வேலையும் இல்ல. நீ எங்க போனன்னு எனக்கு தெரியும்டி. நீ அந்த ஜேபே தானே பார்க்க போன? என்னங்க? நான் அந்த உண்மையை சொன்னதும் நீ எதுக்குடி பதற? நான் ஜெயில கொசுக்கடியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீ ஜேபியோட வீட்டுல சங்கீதத்தை கேட்டுட்டு இருந்தல. எனக்கு எல்லாம் தெரியும்டி. உங்களுக்கு என்ன தெரியும்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னுடைய அசிங்கமான லீலைகள் தாண்டி. அதுக்கு மேல நீ என்ன எதையும் பேச வச்சிடாத. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னங்க? இந்த ரூம்ல இனி நீ நிக்காத. உன்னுடைய முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்க. என் முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்குன்னு சொல்றது நீங்க இல்லங்க, உங்களுக்குள்ள போயிருக்க அந்த சரக்கு தானே. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. எனக்கு தெரியும், என் புருஷனால என்கிட்ட எப்பவுமே அப்படி சொல்ல முடியாது. நான் குடிச்ச சரக்குனால அப்படி பேசலடி. என் மனசுல இருக்க உண்மைங்க தான் என்ன அப்படி பேச வைக்குது. நீ நீ இங்க நிக்காத. வெளியே போடி. மரியாதையா போயிடு. சரி, நான் போயிடுறேன். நான் இப்ப என்னதான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அப்படி ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. உன்கிட்ட போன்னு சொன்னேன்ல, ஓடி வெளியே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.